தீர்க்க முடியாத சில கடன் சார்ந்த நெருக்கடிகளையும் அடைக்கக்கூடிய நல்ல வழிகள் உண்டாகும். 12ஆம் இடமான அயன சைன சுகஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் மனரீதியாக அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்களை உங்களுக்கு உருவாக்கலாம். அதனால் எந்த விஷயத்தையும் முழு பகுப்போடு ஆராய்ந்து அதில் நீங்கள் எந்த செயல்களை இயக்குகிறீர்கள் என்று பார்த்து அதில் நீங்கள் உங்கள் முயற்சிகளை எடுக்கும் பொழுது அவை 100% வெற்றியடையும். குடும்பம் ரீதியாக இருந்த சில நெருக்கடிகள் தொந்தரவுகள் மறையும். ஆனால் உங்களது பூர்வீக ஸ்தானத்திற்குள் கேது பகவான் சஞ்சாரம் செய்வதனால் இந்த வருடம் மட்டும் முடிந்தவரை பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் பிரிப்பது, பாகப்பிரிவினை போடுவது அல்லது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நலமாகும். இல்லையென்றால் அவற்றால் சிறு சிறு வில்லங்கங்களும் அதனால் சில மன உளைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி உங்கள் குடும்பத்தில் நல்ல வளர்ச்சிகள் உருவாகும். பணப்புழக்கங்கள் சற்று அதிகரிக்கும். தேவையற்ற முதலீடுகளை தவிர்த்து எதில் முதலீடு செய்வது சிறப்பு என்று உங்கள் குடும்பத்தாருடன் ஆலோசித்து அதில் சிறு தொகையாக இருந்தாலும் முதலீடு செய்வது அவசியமாகும்.